தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை தலைமைச் செயலகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திடீரென சந்தித்திருக்கும் நிகழ்வு அரசியல் தளத்தில் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த சந்திப்பின் மூலமாக இருதரப்பினருக்கிடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக அமையக்கூடும் என கருதப்படும் நிலையில் கூட்டணியில் பல்வேறு விதமான பிளவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியுடன் ஆளும் தாவேகா அரசு நல்ல உறவுகளுக்கான விஷயத்தை அணுகி வருவது என்பதான பல கருத்துகள் ஊடகங்களின் வாயிலாக பேசப்பட்டு வரும் நிலையில் இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்திருப்பதும் இந்த சந்திப்பின் மூலமாக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுகளின் சில வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி இருப்பதுமான செய்திகள் பரபரப்பாக நின்று கொண்டிருக்கிறது. தாவேகா அரசினுடைய 100 நாள் சாதனை திட்டங்கள் ஒருபுறம் பொதுமக்களிடையே பேசப்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே வாக்களித்த பல விஷயங்களில் உத்தரவாதங்களை செய்து முடியாமல் திணறி கொண்டிருப்பதான விமர்சனங்கள் ஒருபுறமும் இருதரப்பு விஷயங்களும் பல தளங்களில் எடுத்துரைத்து வரும் நிலையில் தற்போது கூட்டணிக்குள் இருக்கும் உறவுகளை உறுதிப்படுத்தும் விதமாகவும் தொடர்ந்து கூட்டணிக்குள் இருக்கும் கட்சிகளின் தோழமை உறவுகளின் வெளிப்பாடு தன்மைகள் குறித்தும் பல்வேறு கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் விஜயை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து பேசியிருந்ததும் அந்த சந்திப்பு பிறகு என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்பதான பல விஷயங்களை செய்தியாளரிடம் பேசிய தொல் திருமாவளவன் தாவேகா அரசு 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி படத்தை அலங்கரிக்கவும் தொடரவும் தங்கள் கட்சி முழு ஆதரவை வழங்கும் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பின் வாயிலாக 5 ஆண்டுகளுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளின் உறவுகளில் எந்தவிதமான உரசலும் ஏற்படாதா என்பதான கேள்விகளுக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் இருக்கிறதா என்றதான கேள்விகளும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் எழுப்பப்படுகிறது. செய்தியாளரை சந்தித்து பேசிய தொல் திருமாவளவன் தமிழக அரசியலின் தங்களின் கூட்டணி நிலைப்பாடு குறித்தும் பல அதிரடி தகவல்களை பகிர்ந்து கொண்டார். தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து பயணிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தற்போது மாநிலத்தின் ஆளும் கட்சி என்ற நிலையை அடைந்திருப்பதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்திருக்கிறார். மேலும் சமீபத்தில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் பிரம்மாண்டமான மாநாட்டிலும் கூட முக்கிய தீர்மானங்கள் பல நிறைவேற்றப்பட்டதாகவும் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய விஷயங்களை முதலமைச்சரின் பார்வையில் நேரடியாக வழங்கியிருப்பதாகவும் எனவே தாவேகா அரசினுடைய நல்லாட்சி தொடர்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் பக்கபலகமாக இருக்கும் என்பதான நம்பிக்கையும் பிரதிபலித்திருக்கிறார் செய்தியாளரிடம். அது மட்டுமல்லாமல் கூட்டணி அமைத்து ஆட்சியில் பங்கேற்றதால் விசிகாவின் அரசியல் வீரியம் மற்றும் தனித்தன்மை எந்த விதத்திலும் நீர்த்து போகவில்லை என்றும் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் மக்களின் நலனுக்காகவும் தங்களதின் குரல்கள் எப்பொழுதும் போல கம்பீரமாக ஒலிக்கும் என்றும் அரசின் செயல்பாடுகளில் தங்களதின் பங்களிப்பு நேர்மையாக இருக்கும் என்றும் உத்தரவாதத்துடன் உறுதியளித்து பேசியிருக்கிறார் தொல் திருமாவளவன். அதேபோல் தமிழகத்தில் பேசப்படும் பல்வேறு விஷயங்களில் தமிழக அரசின் செயல்பாடுகளில் சட்டம் ஒழுங்கு நிலைகள் கேள்விக்குறியாகி இருப்பதாக பல எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சட்டப்பேரவையிலும் பொதுத்தளங்களிலும் முன்வைத்து வரும் நிலையில் முக்கிய கோரிக்கையாக தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் அதை முற்றிலும் ஒழிப்பதற்கும் உடனடியான சிறப்பு அதிரடிப்படை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரிடம் தான் வலியுறுத்தி இருப்பதாகவும் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகமும் விடுதலை சிறுத்தையும் இந்த சந்திப்பின் திருமாவளவன் அதிரடி பேட்டியும் தற்போது அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. ஏற்கனவே ஆளும் தாவேகா அரசு சுதந்திர தின விழாவின் போது தலைசால் விருது வழங்கும் விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கிருஷ்ணசாமிக்கு தலைசால் சிறந்த விருது வழங்கி கௌரவித்ததன் மூலமாக பல அரசியல்கள் உற்று நோக்கப்பட்டன. கிருஷ்ணசாமியின் மகள்தான் டாக்டர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் என்பதான நிலைப்பாட்டில் பாட்டாளி மக்களுடன் ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தவும் பாட்டாளி மக்களுடன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் தமிழக முதலமைச்சரை சந்தித்து சில சந்திப்புகளின் போது தங்களுக்கான உறவை வலுப்படுத்தி வரும் நிலையில் ஏற்கனவே இந்த கூட்டணியில் அங்கம் வகித்து தோழமை ஆட்சிப்பிடத்தை அலங்கரிப்பதற்கு ஆட்சிப்பிடத்திலும் அதிகாரத்திலும் தோழமையில் நிற்கும் விடுதலை சிறுத்தைகள் தங்கள் உறவை மீண்டும் வலுப்படுத்தும் விதமாக மாநாட்டிலும் பகிரங்கமாக அறிவித்த தொல் திருமாவளவன் செய்தியாளரிடம் தமிழக முதலமைச்சரை சந்தித்த பிறகும் தனது உறவு குறித்த நீட்டிப்பை நீட்டிக்க செய்திருப்பதும் உள்ளபடி அரசியல் தளத்தில் உற்று நோக்க வேண்டிய உறவுகளின் சங்கமமாய் பார்க்கப்படுகிறது.